Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம சம் ப்ராடக்ட் அண்ட் டிரான்ஸ்போஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரெண்டுமே ஒர்க் போறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா எப்படி நம்மளோட டைம் நம்ம வேஸ்ட் பண்ணாம குயிக்கா கால்குலேஷனா ஃபினிஷ் பண்றது அப்படிங்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டேலி பிரைம் அண்ட் டேலி ERP அதுக்கப்புறம் MS ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டேலி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்களே ஜாபும் ப்ரொவைட் பண்றோம். கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல யாருக்காவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க சம் ப்ராடக்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல நான் ப்ராடக்டோட நேம்ஸ் கொடுத்துருக்கேன். தென் இங்க அதோட குவான்டிட்டி இருக்கு, தென் ரேட் இருக்கு. இப்போ நமக்கு அமௌண்ட் பர்டிகுலரா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோன்னு தெரியணும்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த 5 மல்டிபிள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் 60 அப்படின்னு சொல்லி போடும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, மல்டிபிள் 60 என்டர் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ரெண்டோட ரைஸ் எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட் நமக்கு இங்க கிடைக்கும். இதுவே நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓவராலா அமௌண்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நான் டோட்டல் பண்ணும்போதுதான் எனக்கு ஓவராலா எவ்வளவுக்கு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்றதுக்கு பதிலா டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துக்க முடியும். அந்த ஃபார்முலா பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சம் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, எரேஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த இடத்துல ஆன்சர் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஆன்சர் வேணும். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல அரை 1, அரை 2, அரை 3 இந்த மாதிரி எவ்வளோ அரைஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ற அரைஸை பொறுத்து அது மல்டிபிள் பண்ணி தென் நமக்கு ஆட் பண்ணி ஆன்சர் ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அரை 1 செலக்ட் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த காலம் மல்டிபிள் ஆகணுமோ அந்த காலம்ஸை தான் நான் அரையா செலக்ட் பண்ண போறேன். ஸோ அரை 1ல என்னோட குவான்டிட்டி காலமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு அரை 2ல பாத்தீங்கன்னா என்னோட ரேட் காலமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ரெண்டும் மல்டிபிள் ஆகி வர ஆன்சர் நெக்ஸ்ட் ஆன்சர் கூட நமக்கு ஆட் ஆகி வரும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னே பாருங்க நமக்கு டைரக்டா ஆன்சர் நமக்கு ஷோ ஆயிருக்கும். சப்போஸ் இது கரெக்டா நம்ம செக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பாருங்க, ஈக்குவல் டு குவான்டிட்டி தென் மல்டிபிள் நம்மளோட ரேட் அமௌண்ட் என்டர் கொடுத்துட்டோம்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு கீழே இது வரைக்கும் ஆன்சர் ஃபுல்லா ஃபில் ஆயிரும். தென் இந்த இடத்துல நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த டோட்டல் வேல்யூவே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு சம் பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு. தென் எது நமக்கு ஆட் ஆகணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. பாருங்க, நமக்கு எக்ஸாக்டா ரெண்டு ஆன்சருமே என்ன ஆகுதுன்னா மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி போடுறதுக்கு பதிலா சிம்பிள் ஒரே ஃபார்முலா மூலமா நம்ம டைரக்டா ஆன்சரை ஷோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈஸியான மெத்தட். என்னன்னு பாருங்க, நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா அது நமக்கு ஹரிசாண்டலா வேணும். தெரியாம நம்ம இந்த மாதிரி வெர்டிகலா கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருக்கிற நம்மளோட ஹரிசாண்டல் டேபிளாம இல்லாம வெர்டிகலா இருக்கிறத நமக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலா மாத்துறது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா கூட நடக்காது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொன்னா பார்த்துதான் டைப் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இனிமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹரிசாண்டலா இருக்கிறத வெர்டிகலாக்கு மாத்திக்கலாம், இல்ல வெர்டிகலா இருக்கிறத ஹரிசாண்டலா மாத்திக்கலாம். அதெல்லாம் ஈஸியா நம்மளால பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது நமக்கு வெர்டிகலா இருக்கு, இது எனக்கு ஹரிசாண்டலா வேணும். ஸோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த டேபிள் பேஸ்ட் ஆகணுமோ அந்த இடத்துல கர்சர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பேஸ்ட் ஸ்பெஷல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது அந்த பாக்ஸ் ஓபன் ஆகிறதுக்குள்ள டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்க, அதே டேபிள் தான், ஆனா நமக்கு அப்படியே ஹரிசாண்டலா வியூ ஆகும்.
இந்த மாதிரி எவ்வளோ பெரிய டேபிளை வேணாலும் நீங்கள் வெர்டிக்கல்ல இருந்து ஹரிசாண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, டுடே வீடியோவில் நம்ம சம் ப்ராடக்ட் அண்ட் டிரான்ஸ்போஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.